தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். அங்கு நேற்றிரவு 11:30 மணி முதல் பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலி நடைபெற்றது. அப்போது ஏராளமான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறிக்கும் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது. அதன் பிறகு நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை நடைபெற்ற ஈஸ்டர் சிறப்பு வழிபாட்டில் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு தத்ரூபமாக நடத்தி காட்டப்பட்டது. இதேபோன்று தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் கேத்தரின் ஆலயம், சூசையப்பர் ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் நடைபெற்ற ஈஸ்டர் சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் 4 ரோடு பகுதியில் உள்ள குழந்தை இயேசு பேராலயத்தில் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தலைமையில் ஈஸ்டர் பிரார்த்தனை நடைபெற்றது. இதேபோன்று காரைக்குடி தூய சகாய அன்னை தேவாலயம் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் விடிய விடிய சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்தது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. மேலும் புலிச்சோலை பகுதியில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் திடீரென பெய்த மழையில் நனைந்தபடி படகு சவாரி உள்ளிட்ட கேளிக்கைகளில் சுற்றுலா பயணிகள் குதூகலித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம், வேப்பூர், லப்பை குடிகாடு, அகரம் சீகூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. ஈஞ்சம்பட்டி பகுதியில் சூறைக்காற்றில் வாழை மரங்கள் சரிந்து விடுத்தன. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள காமநாயக்கன்பட்டி, நாலாட்டின்புதூர், பாண்டவர்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்து மக்கள் நிம்மதிக்குள்ளாகினர். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, ஈரோடு, தேனியில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், மகாராஷ்டிரா மாநிலத்தின் மாரத்வாடா பகுதி முதல் தென் தமிழகம் வரை உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நெருங்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி வரை உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக மதுரையில் நேற்று அதிகபட்சமாக 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி மற்றும் தூத்துக்குடியில் தலா 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை மீனம்பாக்கத்தில் 96 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் தான் போட்டியிடவில்லை என அறிவித்த விசிக தலைவர் திருமாவளவன் அங்கு மறைந்த சமூக போராளி இளைய பெருமாளின் மகன் ஜோதிமணி போட்டியிடுவார் என தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவதாக கூறியதும் சிலர் தேவையற்ற ஊகங்களை வெளிப்படுத்தியதாக கூறினார். திருமாவளவன் பதவி ஆசை கட்டு எம்பி பதவியை விட்டுவிட்டு எம்எல்ஏவுக்கு நிற்கப் போகிறார் என்றும், அப்படி இங்கே வந்து அவர் கூட்டணி ஆட்சிக்கு முயற்சிக்கப் போகிறார் என்றும், துணை முதலமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படுகிறார் என்றும், தொங்கு சட்டசபைதான் உருவாகப் போகிறது என்று திருமாவளவனை யூகிக்கிறார் என்றும் தொடர்ந்து காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் தான் போட்டியிடவில்லை என கூறினார். நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். நான் முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டேன் அப்படிலாம் நான் ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்க மாட்டேன். எங்க வந்து ஒரு ஃபார்வர்டிங் இருக்கும், அந்த இடத்துல ஒரு வித்ட்ராயிங் இருக்கணும். தனக்கு யாராலும் எக்காலத்திலும் கட்டளையிட முடியாது என்றும் திருமாவளவன் உறுதிபட தெரிவித்தார். மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி என மக்கள் கேட்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சமையல் சிலிண்டருக்காக காக்க வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி. நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரே கூரில் இப்போ என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மோடிஜி வேர் இஸ் எல்பிஜி கேட்குறாங்க. மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்னு கேட்குறாங்க.
தென்காசியில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக பேசிய காட்சிகளை இவை. திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியை கடுமையாக சாடினார். பழனிசாமி அவர்கள் ஒரு வார்டு கவுன்சில் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்னு அந்த கூட்டணியில் இருக்கிற அன்புமணி சொன்னார். அவர் இன்னும் நிறைய சொன்னார். நாகரிகம் கருதி நான் அதையெல்லாம் இந்த மேடையில் சொல்ல விரும்பல. பழனிசாமியோட திடீர் பங்காளியா கூட்டு வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறத நான் விரும்பல, வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், அதை விட தூக்கில தொங்கிடுவோன்னு சொன்னார். பாஜகவில் இருக்கிறவங்க இன்னும் மோசமா பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் டெல்லி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தும் என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். திரு கருணாநிதி யாரு? முன்னாள் முதலமைச்சர் தானே. மற்ற முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், இவருடைய அப்பாவுக்கு ஒரு நியாயமா? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை மெரினாவில் அடக்கம் செய்ய மறுத்தது ஏன் என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரையின் போது பேசிய காட்சிகளை இவை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது எம்ஜிஆர் நினைவிடம் அருகே அவரது மனைவி ஜானகியை அடக்கம் செய்ய கருணாநிதி அனுமதிக்கவில்லை என்றார். ஒரு இடம் வேணும்னு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்முடைய கட்சியில் இணைந்த SR பாலசுப்ரமணியம் அவரோட 2 பேர் போய் திரு கருணாநிதி கேட்குறாங்க. அப்ப கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு அங்கே நம்முடைய கிண்டியில் இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. தொடர்ந்து பேசிய அவர் திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். வெற்றி விளம்பரம், போட்டோ ஷூட், பொய் வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. கடுகளவு கூட சாதனை இல்லை இந்த ஆட்சியில். கடுகளவு கூட சாதனை இல்லை, மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. மேலும் நடக்கவே முடியாத துரைமுருகன் எப்படி மக்களின் குறையை கேட்பார் என்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்குள் பாஜக நுழைய முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான பெரிய கருப்பனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் இந்த தேர்தலில் EPS-ஐ மொத்த தோல்வி பழனிசாமியாக மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நேரடியா வந்தா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க நுழைய விட மாட்டோம் அப்படின்னு அதிமுகங்கிற போர்வையை போத்துக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிப்போமா? நிச்சயம் அனுமதிக்க கூடாது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல தோல்வி கொடுத்திருக்கிறோம், 10 தோல்வி கொடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலோட 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்தை ஆதரித்து ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனையில் பரப்புரை மேற்கொண்ட துணை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக தாக்கி பேசினார். முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமைனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். மோடியுடைய அடிமையாக இருந்து தமிழ்நாட்டுடைய தன்மானத்தையும் உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டார். முன்னதாக முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அமைச்சர் RS ராஜகண்ணப்பனை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். இலவசம்ங்கிறது ஏமாற்று, வாக்கு காசு கொடுக்கிறது ஜனநாயக படுகொலை. அது கேடு கட்ட பணநாயகங்க, அது பணநாயகம், அது நல்ல ஆட்சி முறை இல்லை. இலவசங்கள் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்த காட்சிகளை இவை. திருச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு சீமான் பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்பொழுது பேசிய அவர் தமிழ்நாட்டின் கடன்கள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்ட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை விமர்சித்தார். இந்திய நாட்டின் இந்திய ஒன்றிய அரசின் கடன் எவ்வளவு? 196 லட்சம் கோடி கடன். ஏன் கடன்? இப்ப இவ்வளவு வரி வருவாய் வரும்போது கடன் பெற வேண்டிய தேவை வருது, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை. தொடர்ந்து பேசிய அவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றார். ஒருத்தர் 2 தொகுதியில் போட்டியிடுறதையோ, ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டியிடுறதுலையோ எங்க கட்சி கொள்கை நிலைப்பாடு இல்லை, ஏற்கிறது. ஜனநாயகத்தில் இன்னொருத்தருக்கான வாய்ப்பை பறிக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் தான் சொல்றாரு கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்னு. அவருக்கே கான்பிடன்ட் இல்லை. மேலும் தனிப்பட்ட வலியை மக்கள் வலி என கூற முடியாது என்றும் விஜயை அவர் விமர்சித்தார். புதுச்சேரியில் 3 இடங்களில் திட்டமிட்டிருந்த நிலையில் 2 இடங்களில் மட்டுமே விஜய் பரப்புரையில் ஈடுபட்டார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் பரப்புரை மேற்கொண்ட தாவேகா தலைவர் விஜய் NR காங்கிரஸ் பாஜக அணி சோர்ந்து போன கூட்டணி என்றும்
காங்கிரஸ் திமுக குழம்பி போன கூட்டணி எனவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற சட்டப்படி முயற்சிப்போம் என்றும் துணைநிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத ஆட்சி அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்தார். நமது டிவிகே அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்திற்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் விஜய் அறிவித்தார். புதுச்சேரியில் விஜய் பரப்புரை வாகனத்தின் மீது இளைஞர்கள் தாவி ஏறியும் தர்பூசணியை வீசி எறிந்தும் அலப்பறையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்காக தாவேக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து கார் மூலம் சென்றார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் அவர் சென்று கொண்டிருந்த கார் மீது தாவேக தொண்டர்கள் பாய்ந்து தாவினர். தட்டாஞ்சாவடி செல்லும் வழியில் விஜய் சாலை வலம் சென்றார். அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் மற்றொரு வாகனத்தின் மீது மோதி கீழே விழுந்தனர். சாலையோரம் நின்றிருந்த சிறுவன் ஒருவன் விஜயின் பரப்புரை வாகனத்தின் மீது தாவி ஏறியதால் அசாதாரண சூழல் நிலவியது. தட்டாஞ்சாவடியில் விஜயை காண பொதுமக்கள் அதிக அளவில் கூடிய நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் மயங்கி விழுந்தார். அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தட்டாஞ்சாவடியில் பரப்புரையை முடித்துவிட்டு சாலையில் வலம் சென்ற விஜயின் வாகனத்தின் மீது தர்பூசணி வீசி எறியப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நான் வெளியூர்காரன், இனிமேல் நான் மதுரைக்காரன், இங்கே வீடு பார்த்துட்டேன், இங்கே தான் குடியிருக்க போறேன். மாசத்துல 15 நாள் இனி என்னுடைய வாழ்க்கை இங்கே தான். மதுரை மத்திய தொகுதியில் தனது மனைவி குஷ்புவுடன் வந்து சுந்தர் சி வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் இவ்வாறு கூறினார். புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் சுந்தர் சி போட்டியிடுகிறார். வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் கனிமொழிக்கு சொந்த ஊர் தூத்துக்குடியா என கேள்வி எழுப்பினார். என்னோட பூர்வீகம் பழனி, அம்மாவோட பூர்வீகம் திருச்சி. நான் பிறந்தது, அப்பா கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாலும் நான் பிறந்தது ஈரோடு, நான் வளர்ந்தது கோயம்புத்தூர், நான் பொழப்பு நடத்தினது சென்னை, இப்ப வந்திருக்கிறது மதுரை. நான் என்னோட சொந்த ஊர்ல எது சொல்லுவீங்க? தமிழ்நாடு தான் என் ஊர். தமிழ்நாடு தான் மதுரை இருக்கு. சோ மதுரையும் என்னோட ஊர். இனிமேல் மதுரை தான் என் ஊர். தனது கணவர் போட்டியிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக குஷ்பு தெரிவித்தார். அரசியல் பத்தி அவருக்கு என்ன தெரியும், ஆனா களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிய வரும். அரசியலும் வரலாறும் எந்த வகையில அவருக்கு ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு, அது அவங்களுக்கு தெரிய வரும். தனக்கு போட்டியிட தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தால் தன்னால் மற்ற இடங்களுக்கு சென்று பரப்புரை மேற்கொள்ள முடியாத சூழல் உருவாகிவிடும் என்பதால் போட்டியிடவில்லை என்றும் குஷ்பு கூறினார். குஷ்புவிடம் 3.5 கிலோ தங்கம் இருப்பதாக சுந்தர் சி தனது வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மத்திய தொகுதியின் புதிய நீதி கட்சி வேட்பாளரான சுந்தர் சி தன்னிடம் 50,600 ரூபாயும் தனது மனைவி குஷ்புவிடம் 30,000 ரூபாயும் ரொக்கமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தன்னிடம் 29,25,000 ரூபாய் மதிப்பிலான 220 கிராம் தங்கம் இருப்பதாகவும் தனது மனைவி குஷ்புவிடம் 4,80,30,000 ரூபாய் மதிப்பிலான 3.55 கிலோ தங்கம், 60,90,000 ரூபாய் மதிப்பிலான 24.36 கிலோ வெள்ளி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னிடம் தனது மனைவி மற்றும் மகளிடம் என மொத்தம் 5 கார்கள் இருப்பதாக சுந்தர் சி தெரிவித்துள்ளார். சுந்தர் சியிடம் உள்ள மொத்த அசையும் சொத்துக்களின் மதிப்பு 2,97,00,000 ரூபாய் என்றும் குஷ்புவிடம் உள்ள மொத்த அசையும் சொத்துக்களின் மதிப்பு 6,06,66,000 ரூபாய் என்றும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 8 வீடுகள் உட்பட இருவருக்கும் மொத்தம் 10 வீடுகள் இருப்பதாகவும் சுந்தர் சி குறிப்பிட்டுள்ளார். இருவருக்கும் சுமார் 6,90,00,000 ரூபாய் கடன் இருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் போனால் நாட்டை நலம் பெறுறதுக்கு 234 தொகுதிக்கு ஒரு தொகுதியே முன்மாதிரியாக இருக்கும்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வினோதமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்த காட்சிகளே இவை. தேவக்கோட்டை அருகே சிறுவாச்சியைச் சேர்ந்த ராமு என்ற சாமியார் சங்குமாலை, ருத்ராட்சம், வெள்ளிவேல் செருகிய செப்புக்குடம் நிறைய ₹5 மற்றும் ₹10 நாணயங்களை கொண்டு வந்து காரைக்குடியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சிவகங்கை வேட்பாளரான ராஜேஷ் என்பவர் கழுத்தில் பதாகைகளை தொங்கவிட்டபடியே வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அந்த தொகுதியில் உள்ள குறைகளை குறிக்கும் விதமாக அந்த பதாகைகளில் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. தென்காசியில் போட்டியிட குதிரையில் வந்து சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேளதாளங்கள் முழங்க தென்காசி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து குதிரையில் வந்த சுயேட்சை வேட்பாளர் ராம்குமார் கவனத்தை பெற்றார். திருவண்ணாமலை அருகே தேர்தல் குறை நிதி திரட்டல் என்ற பெயரில் சுயேட்சை வேட்பாளர் ராஜ்குமார் என்பவர் பொதுமக்களிடம் தொகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார். தேர்தலில் வெற்றி பெற்றதும் இந்த குறைகளை தீர்த்து வைப்பேன் என அவர் உறுதியளித்தார். வேட்பாளர் ஜெயிச்சா என்ன செய்வார் என்றத சொல்லு, அதை விட்டுட்டு குடும்பத்தை இழுக்கிறது. நீ கண்ணிய குறைவா பேசினா போலூரில் தமிழ்நாடு மக்களே உன்னை அடிச்சு வரட்டுவாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணி தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து பேசிய காட்சிதான் இது. போலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் சரவணனுக்கு வாக்கு சேகரித்த பிரேமலதா, பாமக தலைவர் அன்புமணியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தொகுதிக்கு என்ன செய்வோம் என்று பேசாமல் தலைவர்களை திட்டி பேசி வருவதாக சாடினார். ஊழல் வழக்குகளை வைத்துக் கொண்டு தங்களை விமர்சித்தால் பதிலடி கொடுக்க வேண்டி வரும் என குறிப்பிட்டார். இதோட அன்புமணி நீங்களும் நிறுத்திக்கங்க, எடப்பாடியார இதோட நீங்களும் நிறுத்திக்கங்கன்னு நான் ரொம்ப ரெஸ்பெக்டா சொல்றேன். அதனால நாங்க வந்திருக்கிறது போலூர் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய. அதிமுக பாமக தலைவர்கள் கண்ணியத்தை பின்பற்றாவிட்டால் மக்களே விரட்டி அடிப்பார்கள் எனவும் பிரேமலதா கூறியுள்ளார். போர் சூழல் நிலவும் ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் வரவேற்பு அளித்தனர். ஈரானில் நிலவும் போர் சூழலில் அங்கு சிக்கிக்கொண்ட தமிழக மீனவர்கள் மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டனர். அர்மீனியாவிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த 345 பேரை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல், ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்பதில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். We are very, very happy to receive them, very, very happy to welcome them back home. It's a matter of great satisfaction, and that is the BJP, that is the philosophy of Prime Minister Narendra Modi. அதேபோல் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஈரானில் சிக்கிய தமிழக மீனவர்களை தலா $93,000 செலவிட்டு மீட்டதாக கூறினார். இவ்வளவு தூரம் இன்னைக்கு ஒரு தமிழர் நலன் கருதி தமிழருக்காக இன்னைக்கு நமது பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதை கூட கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய நம்மளுடைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அரசியல் ஆக்குறாங்க. தமிழர்களுக்கு மத்திய அரசு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்தாலும் திமுக குறை கூறுவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். கேரளாவில் தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் சபரிமலை கோவிலில் இடதுசாரி கட்சியும் காங்கிரசும் கொள்ளையடித்ததை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரளாவில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளன. ஆலப்புழா, இடுக்கி, எர்ணாகுளம் மாவட்டங்களில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய ராகுல் காந்தி, பிரதமர் மோடி தனது அனைத்து பரப்புரையிலும் கடவுள், கோயில், மதம் பற்றி பேசி வருவதாக குறிப்பிட்டார். ஆனால் சபரிமலை தங்க திருட்டு புகார் பற்றி இதுவரை பிரதமர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று விமர்சித்தார். இந்த தேர்தலில் இடதுசாரி கட்சி வெற்றி பெற வேண்டும் என பிரதமர் விரும்புவதாகவும் ராகுல் தெரிவித்தார். The biggest crime has been committed against the Sabarimala temple, against Ayyappa ji. CPM leaders have stolen gold from the temple and replaced it with brass, and the Prime Minister has nothing to say about this. இந்நிலையில் திருவல்லாவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இடதுசாரி ஆட்சியில் சபரிமலை கோவிலில் கொள்ளை நடைபெற்றுள்ளதாகவும் அதன் மூலம் அதிக பயனடைந்தவர்கள் காங்கிரஸ் கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் என்றும் சாடினார். स्वामी अयप्पा और उनके भक्तों के आक्रोश के आगे ये लोग बच नहीं पाएंगे.
காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் கேரள மக்களை ஆபத்திற்கு உள்ளாக்குவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் எரிவாயு நிலையத்தில் எரிவாயு நிரப்புவதற்காக ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் காட்சிகளே இவை. ஈரான் போர் காரணமாக எல்பிஜி, சிஎன்ஜி உள்ளிட்டவை கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் சில எரிவாயு நிலையங்களில் மட்டுமே எரிவாயு கிடைப்பதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கேஸ் ஏஜென்சி முன்பு காலி சிலிண்டர்களுடன் பொதுமக்கள் கூடினர். செம்பூர் பகுதியில் புக் செய்து பல நாட்களுக்கு பிறகும் கேஸ் சிலிண்டர் வராததால் பொதுமக்கள் ஏஜென்சி அலுவலகத்தில் குவிந்தனர். பீகார் மாநிலத்தில் எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக ஓட்டல்களில் உணவு வகைகள் குறைக்கப்பட்டன. குறிப்பாக பாட்னாவில் சில உணவகங்கள் மூடப்பட்டன. இதனால் உணவு கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டதாலும் வீட்டில் சமைக்க சிலிண்டர் கிடைக்காததாலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப ரயில் நிலையத்தில் கூடினர். இதனால் தனப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. கர்நாடகாவில் கம்பாலா விளையாட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற காட்சிகள் தான் இவை. கர்நாடக மாநிலம் மங்களூரு அடுத்த குருபுரா பகுதியில் பாரம்பரிய கம்பாலா விளையாட்டு திருவிழா நடைபெற்றது. ஸ்ரீ துர்க பரமேஸ்வரி கோயில் திருவிழாவையொட்டி கம்பாலா விளையாட்டு நடைபெற்றது. நாட்டு இன எருமைகளுடன் வீரர்கள் சீறி பாய்ந்த நிலையில் விழாவை காண திரளான மக்கள் குவிந்தனர். தொடர்ந்து 3வது ஆண்டாக நடைபெற்ற கம்பாலா விளையாட்டுப் போட்டியில் தட்சிண கன்னடா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வீரர்கள் எருதுகளுடன் கலந்து கொண்டனர். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் பெட்ரோகெமிக்கல் ஆலை பற்றி எரிந்த காட்சிகள் தான் இவை. ஈரான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்திய நிலையில் அந்நாடு மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரானின் மக்ஷார் நகரில் உள்ள பெட்ரோகெமிக்கல் ஆலை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த ஆலையில் பணியாற்றிய 5 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் இடைவிடாமல் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. அவற்றை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நடுவழியில் தாக்கி அளித்தன. குவைத்தில் உள்ள எண்ணெய் ஆலை மீதும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த ஆலை பலத்த சேதமடைந்ததாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே டெஹ்ரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ காட்சிகளை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள ட்ரம்ப் ஈரான் ராணுவத்தின் பெரும்பாலான தலைவர்களை கொன்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்காவின் அனைத்து விதமான எச்சரிக்கையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் போர் விமானத்தில் இருந்த ஒரு வீரர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு வீரரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் போரால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை கண்டித்து ஈராக்கில் நடந்த போராட்டத்தின் காட்சிகள் தான் இவை. பாக்தாத் நகரில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஈரான் நாட்டின் ராட்சத கொடியை சுமந்து கொண்டு பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலால் ஈராக்கில் 108 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று மக்கள் முழக்கம் எழுப்பினர். இதற்கிடையே அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஹர்முஸ் நீரிணையை ஈரான் திறக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் ஹர்முஸ் நீரிணையை திறக்க ஈரானுக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்த நிலையில் அதில் 48 மணி நேரம் மட்டுமே மீதம் இருப்பதாக பதிவிட்டுள்ளார். ஐபிஎல்லில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் மும்பை அணியும் குஜராத் அணியும் தோல்வியை தழுவின. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று 2 ஆட்டங்கள் நடைபெற்ற நிலையில் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகள் வெற்றி வாகை சூடின. முதலாவதாக டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற 8வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை அணிகள் பலப்பரீட்சை நடத்தின.
டாஸ் வென்று முதலில் டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய மும்பை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் 51 ரன்கள் சேர்த்தார். தொடர்ந்து விளையாடிய டெல்லி அணி 18.1 ஓவரில் 164 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றியை பதிவு செய்தது. டெல்லி அணியில் சமீர் ரிஸ்வி 90 ரன்கள் குவித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். இதேபோல இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெற்ற 9வது லீக் ஆட்டத்தில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தொடக்க வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலின் 55 ரன்கள் மற்றும் துருவ் ஜுரலின் 75 ரன்கள் உதவியுடன் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய குஜராத் அணியால் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. கடைசி ஓவரில் 11 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ரஷீத் கான் ஆட்டமிழந்தார். அந்த ஓவரில் குஜராத் அணியால் வெறும் 4 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தன் வாழ்நாளில் 100 கன்னிவெடிகளை கண்டறிந்து ராணுவ வீரர்களின் உயிரை காத்த எலிக்கு கம்போடியா ராணுவம் சிலை நிறுவியுள்ளது. கம்போடியாவில் உள்நாட்டுப் போரில் மண்ணில் புதைக்கப்பட்ட கன்னிவெடிகளை கண்டறியும் பணியில் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த மகாபா என்ற எலி ஈடுபட்டிருந்தது. முழு உடல் பாதுகாப்பு மற்றும் நவீன உபகரணங்கள் கொண்டு கன்னிவெடியை கண்டறிய ஒரு வீரர் 30 மணி நேரம் எடுத்துக் கொள்ளும் நிலையில் இந்த எலி 30 நிமிடங்களில் கன்னிவெடிகளை கண்டறிந்து அசத்தியது. இதனாலேயே உலகெங்கும் மகாபா எலிக்கு தனி ரசிகர் பட்டாளம் உருவானது. தன் வாழ்நாளில் 100 கன்னிவெடிகளை கண்டறிந்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த இந்த மகாபா எலி கடந்த கொரோனா காலத்தில் உயிரிழந்தது. இந்நிலையில் இந்த எலியின் சேவையை பாராட்டும் வகையில் சர்வதேச கன்னிவெடி வெடிப்புணர்வு தினத்தை ஒட்டி கம்போடியா ராணுவம் தரப்பில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. And what we decided to do to commemorate for Magawa, we made the statue and we decided to launch it on the eve of International Mines Awareness Day. மகாபா எலியால் கம்போடியாவில் 1,41,000 சதுர மீட்டர் நிலம் கன்னிவெடி இல்லாத பகுதியாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தின் முன்னோட்டம் வெளியானது. விக்னேஸ்வரன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது. பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, சீமான், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்தை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகிறது.